வீடியோவில் பயிற்சி 1.2 இருக்கிற 5ஆம் கணக்கினுடைய மதிப்பு காண்க. 2 விகிதமுறு எண்களையும் பெருக்கி அதனுடைய விடையை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதலாவது கணக்கு 9/132 பெருக்கல் -11/3. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த எண்களை தொகுதி பகுதி அல்லது குறுக்குலையும் தொகுதி பகுதி, இங்கேயும் குறுக்குலையும் தொகுதி பகுதி இந்த எண்களை எடுத்துட்டு ஒரே எண்ணால் வகுப்படுதான்னு பார்க்கணும். இப்போ முதலாவது பாருங்கள், நான் என்ன எடுத்திருக்கேன், இந்த 2 குறுக்கில் வந்து இந்த 2 நம்பர் எடுத்திருக்கேன். தொகுதியில் 9, பகுதியில் 3. இப்போ 9, 3 வந்து என்னது 3இன் மடங்கள், அதனால் 3ஆல் வகுப்படும் இல்லையா. 3 9, 1 3 3. அடுத்தது இந்த 11ஐயும் 132 எடுத்திருக்கேன். 11 வந்து ஒரு பகாயன், அப்போ 1ஆலையும் 11ஆல் மட்டும்தான் அது வந்து வகுப்படும், வேறு எந்த எண்ணாலையும் அது வகுப்படாது. பார்ப்போம் இந்த எண்கள் வகுப்படுதான்னு பார்க்கணும். எதால் வகுப்படுதான்னு பார்க்கணும், 11ஆல் வகுப்படுதான்னு பார்க்கணும். அதுக்கு வந்து நமக்கு வகுப்படும் தன்மை தெரியும். என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த முதல் எண் ஒரு எண்ணை விட்டு அடுத்த நம்பர் எடுக்கணும். அப்போ இந்த 1ஐயும் 2ஐயும் கூட்டிக்கணும். 1ஐயும் 2ஐயும் கூட்டினா எவ்வளவு 3. அப்புறமா இந்த நடுவில் இருக்க நம்பர் 3, அதை கழிச்சிக்கணும். கழிச்சா என்ன வந்தது 0 அல்லது 11ஆல் வகுப்படும் எண்களாக இருக்கணும். 11 22 33 44 அப்படி வந்தால் அந்த எண் 11ஆல் வகுப்படும். இங்கே நமக்கு வந்து இந்த 2 நம்பர் ஒரு எண்ணை விட்டு ஆல்டர்னேட் நம்பர் எடுக்கணும். ஒரு நம்பரை விட்டு அடுத்த நம்பர் எடுக்கணும். அதெல்லாம் கூட்டிட்டு அடுத்த மீதி இருக்கிற ஆல்டர்னேட் நம்பரை எடுத்து கூட்டி பார்க்கணும். இங்கே 1ஐயும் 2ஐயும் கூட்டி வர விடை 3, அதோடு இந்த 3ஐ கழிக்கணும். கழிச்சா என்ன வந்திருக்கு 0 வந்திருக்கு. 0 வந்தால் கண்டிப்பாக இந்த எண் 11ஆல் வகுப்படும். வாங்க வகுக்கலாம். எப்படி வகுக்கலான்னு பாருங்கள். அப்படியே எளிய முறை இப்படியே வகுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இடது பக்கத்தில் எடுக்கணும். 1 எடுக்கணும். 1 வந்து 11ஓட எப்படி இருக்குது, சிறியதாக இருக்குது, அப்போ அது வகுப்படாது. அப்போ பக்கத்தில் இருக்கிற நம்பரையும் சேர்த்து எடுத்துக்கணும். அப்போ எவ்வளோ வரும் 13. 13ல் எத்தனை 11 இருக்குது, ஓர் 11. அப்போ மீதி எத்தனை இருக்குது 2. அந்த 2ஐ இங்கே பக்கத்தில் போட்டுங்க. அப்போ இது 22ஆக மாறிடும். இந்த 22ல் எத்தனை 11 இருக்குது, 2 11 22. அப்போது 132ல் எத்தனை 11 இருக்குது, 12 11 132. ஸோ நமக்கு இப்போது கீழே 12 இருக்குது, மேலே தொகுதியில் வந்து 3 இருக்குது. இங்கே வந்து 1 வந்துருச்சு. அப்போ இது முடிஞ்சு போச்சு. இப்போ இங்கே 3, இங்கே 12 இருக்குது. அப்போ 3 12 எந்த வாய்ப்பாடில் வகுப்படும், 3ஆம் வாய்ப்பாடில் வகுப்படும். எத்தனை தடவை, ஓர் 3 3. 12ல் எத்தனை 3கள் இருக்குது, 4 3 12. இப்போ பாருங்கள், மேலே 2 தொகுதியில் 2 எப்படி இருக்குது, 1 வந்துருச்சு. பகுதியில் 1 4 வந்திருக்கு. இப்போ 4 வந்து எந்த ஒரு எண்ணாலும் 1ஆல் மட்டும்தான் வகுப்படும், வேறு எந்தாலும் வகுக்க முடியாது. அப்போ அப்படியே நிறுத்தணும். இப்போ இது தான் எளிய வடிவில் நம்ம எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், தொகுதியை பெருக்கிக்கணும். முதலாவது குறிகளை பெருக்கணும். இங்கே கூட்டல் குறி, ஒன்றுமே இல்லைன்னா கூட்டல் குறி, இங்கே கழித்தல் குறி. அப்போது பெருக்கல்ல 2 குறிகள் வேறு மாதிரி இருந்தால், வேறு கூட்டல் கழித்தல், அதாவது ப்ளஸ்ஸு மைனஸ் வேறு குறிகளாக இருந்தால் மைனஸ் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு மைனஸ் போட்டுக்கோ, ஏன்னா இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் வேறு குறி இருக்கா, இப்போ மைனஸ் போட்டுக்கோ. போட்டுட்டு இது 2ஐயும் பெருக்கணும். ஓர் 1 அதுக்கப்புறம் கீழே வாங்க, கீழே 2மே ப்ளஸ் தான், அதனால் ப்ளஸ் குறி போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஓர் 4. அப்போ நமக்கு விட என்னது -1/4. வாங்க ரெண்டாவது கணக்கு போகலாம். -7/27 பெருக்கல் 24/-35. அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், அந்த மைனஸ் வரும்போது உடனே நம்ம என்ன பண்ணணும், எப்போ பகுதியில் மைனஸ் வந்தாலும் அது என்ன பண்ணிடணும், தொகுதிக்கு கொண்டு போயிடணும். அப்போ -7/27 பெருக்கல் 24/-35, அந்த மைனஸை மேலே கொண்டு போயிருங்க. இது 2ஐயும் பெருக்கி வரும் விடையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ரெண்டாவது கணக்கில். அதே மாதிரி செய்யலாமா. இப்போ பாருங்கள், இப்போது 7 27 ஒரே நாள் வகுப்படாது. 7 வந்து பகாயன், அப்போ அது வந்து 1லையும் 7ல் மட்டும்தான் வகுப்படும். அப்போ இது 2 ஒரே எண்ணால். 27 வந்து 7ஆல் வகுப்படாது. அப்போ இங்கே பாருங்கள், 24 35 ஒரே எண்ணால் வகுப்படாது. அப்போ நம்ம குறுக்கில் பார்க்கணும். இப்போ இது 2 வகுப்படுமா, ஆமாம். 7 35 7ஆம் வாய்ப்பாடில் வகுப்பணும். ஓர் 7 7, ஐ 7 35. அதுக்கப்புறம் பாருங்கள், இப்படி இந்த குறுக்கில் பாருங்கள் பார்க்கலாம். 24 27 3ஆம் வாய்ப்பாடில் வகுப்படும். 3ஆம் வாய்ப்பாடை வகுப்படுமா அப்படிங்கிறதுக்கு என்ன வகுப்படும் தன்மைன்னு இதை கூட்டி பார்க்கணும். 2ஐயும் 4ஐயும் கூட்டினா எவ்வளவு 6. 6 வந்து
3ஆல் வகுப்படும். அப்போ 24 3ஆல் வகுப்படும். அதே மாதிரி இதை பாருங்கள், 7யும் 2யும் கூட்டினா என்ன வரும்? 9. 9 3ஆல் வகுப்படும். அதனால் 27 3ஆல் வகுப்படும். ஸோ இப்போ நான் 3ஆம் வாய்ப்பாடில் வகுப்புறேன். 8 3 24. இங்கே 9 3 27. இப்போ பாருங்கள், நம்ம தொகுதியில் என்ன இருக்குது? 1 இருக்குது, 8 இருக்குது, பகுதியில் 9 5 இருக்குது. இந்த எந்த எண்களுமே என்ன பண்ண முடியாது? 1ஐ தவிர வேறு எந்த எண்ணாலும் வகுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணிடணும்? அவ்வளோதான். அதை அப்படியே விட்டுட்டு வெறும் பெருக்கி நம்ம போட்டுடணும். எப்படி பெருக்கணும்? தொகுதி பெருக்கணும். அதில் ஃபஸ்ட்டு என்ன பெருக்கணும்? குறிகளை பெருக்கணும். இங்கே பெருக்கல்ல 2 குறியும் ஒரே மாதிரி இருக்குது. ஒரே மாதிரி இருந்தால் ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ் குறி போட வேண்டாம். அப்போ 2 குறி ஒன்றா இருக்கா? பெருக்கலா? ப்ளஸ்ஸு. அப்புறம் 4 8 8. இப்போ கீழே பாருங்கள், பகுதியில் 9 5 45. அப்போ இந்த 2 விகிதமுறி எண்களையும் பெருக்கி வர விடை வந்து 8 கீழ் 45. நன்றி.